வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சரியா வெறும் 33 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. தமிழக தேர்தல் களமும் ரொம்பவே சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். தமிழகத்துல 4 முனை போட்டி அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. ஒரு சைடு பார்த்தோம் அப்படின்னா திமுக தலைமையில கூட்டணி கட்சிகள், இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா அதிமுக தலைமையில கூட்டணி கட்சிகள், மூன்றாவதா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியும் ஆரம்பத்திலேருந்தே தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படின்றத பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க தனித்து தான் போட்டியிடுறாங்க. அடுத்த இடத்துல இருக்கக்கூடியது தமிழக வெற்றி கழகமும் தனித்து தான் போட்டியிட போறாங்க அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. டிவிகேவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள், தளபதி அவர்கள் தாவேகா தனித்து தான் போட்டியிட போகுது அப்படின்றத ரொம்பவே தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. இப்படி தமிழகத்துல 4 முனை போட்டி நடக்க போகுது அப்படின்றது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ களத்துல திமுகவும் அதிமுகவும் தான் கூட்டணி கட்சிகளோட தேர்தலை வந்துட்டு சந்திக்கிறதுக்கு களமிறங்கி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த 2 கட்சிகளும் அவங்க கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்களா? அதாவது அவங்க கூட்டணி கட்சிகளா இருக்காங்க இல்லையா, அந்த கூட்டணி கட்சிகளுக்கு இந்தந்த கட்சிகளுக்கு இத்தனை தொகுதிகள் அப்படின்ற பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்டா இன்னும் முடிக்கல. இப்ப வரைக்குமே இழுபறியா தான் போயிட்டு இருக்கு. இதுல நாம அதிமுகவோட திமுகவை குறிப்பா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, திமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை அப்படின்றத கூட்டணி கட்சிகளோட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் முடிக்காம இழுபறியா போயிட்டு இருக்குது. இழுபறியா எந்த கட்சிகளோட குறிப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, விசிக கூடயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடையும் தான் இந்த தொகுதி பங்கீடு அப்படின்ற பேச்சுவார்த்தை இழுபறியாவே போயிட்டு இருக்குது. இழுபறிக்கு காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னா, திமுகல போன தடவை தேர்தலை விட இந்த தடவை பார்த்தோம் அப்படின்னா தேமுதிக, அதுக்கப்புறம் மக்கள் நீதி மையம் உட்பட சில கட்சிகள்னு சேர்ந்து ஒரு 13 கட்சிகள் புதுசா வந்து இணைந்திருக்கிறாங்க. அதுல குறிப்பா தேமுதிக பார்த்தோம் அப்படின்னா அவங்க கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே இப்பதான் முதல் முறையா திமுகவோட கூட்டணியே வைக்கிறாங்க. அப்படி இப்போ வந்து சேர்ந்த தேமுதிகவுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கியிருக்குது. அது மட்டும் இல்லாம இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் தரத்துக்கு திமுக தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற தகவல்களும் கசிஞ்சிருக்குது. இப்படி இப்போ வந்து சேர்ந்த தேமுதிகவுக்கு திமுக ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்குது, பிளஸ் இரட்டை இலக்கத்துல தொகுதிகள் தரத்துக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற தகவல் கசிஞ்சது தான் விசிகவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில இழுபறி நீடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், அதாவது திமுக முதல்ல இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை அப்படின்றத காங்கிரஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. அதுவும் நீண்ட இழுபறிக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் ஆனிச்சு. போன தடவை கொடுத்ததை விட 3 தொகுதிகள் அதிகமாக கொடுத்து 28 தொகுதிகள் பிளஸ் ஒரு ராஜ்யசபா சீட் அப்படின்னு காங்கிரஸோட கூட்டணியும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையும் நிறைவு பண்ணாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு அடுத்தபடியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க இல்லையா திமுகல, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதுக்கப்புறம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொல்லிட்டு 2 கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. அந்த 2 கட்சிக்குமே திமுக வச்ச ஒரு பேச்சுவார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தா, புதுசா சில கட்சிகள் வந்து இணைந்திருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம், தேமுதிக உட்பட புதுசா சில கட்சிகள் வந்து இணைந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு தொகுதிகள் ஒதுக்கணும். அதனால போன வாட்டி கொடுத்த தொகுதிகளே உங்களுக்கு வழங்கப்பட மாட்டாது. அதுல இருந்து ஒரு தொகுதிகள் குறைச்சி உங்க 2 பேருக்குமே நாங்க 5 தொகுதிகள் மட்டும்தான் தர முடியும் அப்படின்ற பேச்சுவார்த்தையை எடுத்து திமுக வச்சிருக்கிறாங்க. இப்படி வச்ச பேச்சுவார்த்தைக்கு முதல்ல பார்த்தோம் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லை எங்களுக்கு கூடுதலா தொகுதி வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் திரும்ப திமுக இல்லை எங்களால 5 தொகுதிகள் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஒத்துக்கிட்டு கையெழுத்தும் போட்டுட்டு 5 தொகுதிகளை பெற்றுக்கிட்டாங்க. அடுத்ததா இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தோம் அப்படின்னா இல்ல எங்களுக்கு போன வாட்டி வழங்கினதை விட அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கையை திமுக தரப்புல எடுத்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது முடிஞ்சிருச்சு. இப்போ வரைக்குமே வந்துட்டு முடிவாகல, இழுபறியாவே தான் வந்து போயிட்டு இருக்குது. இதுல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் பி சண்முகம் அவர்கள் இருக்காங்களே, அவங்க வெளியில வந்து செய்தியாளர்கள் முன்னாடியுமே இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு உறுதிப்படுத்திருக்கிறாரு. என்ன அப்படின்னா, திமுக வந்து 5 தொகுதிகள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளை எடுத்து வச்சாங்க. நாங்க வந்து எங்களுடைய கோரிக்கையில உறுதியா இருக்கிறோம். எங்களுக்கு
போன வாட்டி கொடுத்த தொகுதியை விட அதிகமான தொகுதிகள் வேணும் அப்படின்றதுல நாங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறோம். இந்த கோரிக்கையை தான் நாங்கள் திமுக கிட்டேயுமே எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்கள் கடைசி வரைக்கும் இதில் உறுதியாக இருப்போம் அப்படின்றத அந்த கட்சியினுடைய தலைவரே செய்தியாளர்கள் முன்னாடி வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் இவர் என்ன பதிவு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, உங்ககிட்ட புதுசாக வந்து கட்சிகள் இணைகிறாங்க அப்படின்னா எங்களுடைய தொகுதிகளை குறைக்கிறதுக்கு ஏன் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, உங்களுடைய தொகுதிகளை கம்மி பண்ணிக்கிங்களேன். அதாவது திமுக கட்சி வந்துட்டு போட்டிடுறாங்க இல்லையா, அந்த தொகுதிகளை கம்மி பண்ணிக்கோங்களேன். அப்படி இல்லைன்னா காங்கிரசினுடைய தொகுதிகளை போயிட்டு கம்மி பண்ணுங்களேன். ஏன் எங்களுடைய தொகுதிகளை வந்துட்டு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக போன தடவை கொடுத்ததை விட அதிகமான தொகுதிகள் தான் வேணும் அப்படின்ற மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுடைய கோரிக்கையில இப்போ வரைக்கும் உறுதியாக நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு அதிகமான தொகுதிகள் கிடைக்க போதா, இல்லை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக கொடுக்கக்கூடிய 5 தொகுதிகளையே வாங்கிக்கிட்டு சமரசமாக போக போகிறாங்களா அப்படின்றத நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா விசிக, அதாவது திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளில் திமுகவுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கக்கூடியது விசிக அப்படின்ற ஒரு கருத்தும் இங்கே நிலவிட்டு இருக்குது. அப்பப்போ திமுகவோட பிரச்சனைகளுக்கு திமுகவோட நின்று குரல் கொடுக்குற இடத்துல முதல்ல இருக்கக்கூடியது விசிக அப்படின்றதும் வந்துட்டு இங்கே கருத்தாக வைக்கப்படுது. அதே போல் விசிக திமுகவோட பல ஆண்டுகளாக கூட்டணியில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உங்களுடைய கூட்டணி அப்படின்றது 2001 வருஷத்திலே வந்து ஆரம்பிச்சிருச்சு. 25 வருடங்களாக இவங்க வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க. இடையில சில டைம் வந்துட்டு வெளியில போயிட்டு திரும்ப வந்து உள்ளவும் சேர்ந்திருக்கிறாங்க. இப்படி பல வருடங்களா கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிகவுக்கும் திமுக என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, போன வாட்டி உங்களுக்கு 6 தொகுதி கொடுத்தோம், இந்த தடவை 6 தொகுதி கொடுக்க முடியாது, 5 தொகுதி வாங்கிக்கோங்க அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சிகள் கிட்ட வச்ச பேச்சுவார்த்தையை தான் விசிக கிட்டையும் வச்சிருக்காங்க. ஆனா ஆரம்பத்தில இருந்தே விசிக தொண்டர்களினுடைய வெளிப்பாடாகவும் விசிகவினுடைய கருத்தாவும் என்ன இருக்கு அப்படின்னா, எங்களுக்கு போன தடவை விட அதிகமான தொகுதிகள் வேணும், அதுவும் எங்களுடைய கட்சி இப்போ வந்துட்டு விரிவடைஞ்சிருக்கு, முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு, எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்துட்டு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் வேணும் அப்படின்ற கோரிக்கை தான் ஆரம்பத்திலிருந்து எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் இப்போ என்ன அப்படின்னா, புதுசாக வந்த தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கே இரட்டை இலக்கத்தில் தொகுதிகள் தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற தகவலும் வெளியாகுது. ஸோ அப்போ புதுசாக வந்த விசிகவுக்கு அந்த தொகுதிகள் தரீங்க அப்படின்னா அப்போ எங்களுக்கு எப்படி நாங்கள் 5 தொகுதிகளை எடுத்துப்போம், எங்களுக்கு கூடுதல் தொகுதிகள் வேணும் அப்படின்றது தான் விசிகவினுடைய கோரிக்கையாக இப்போ இருக்குது. இந்த கோரிக்கையை தான் திமுக கிட்டையும் விசிக எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ என்ன ஒரு தகவல் வெளியாகுது அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள், அதாவது முதல்வர் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் சமாதானம் செய்ததாகவும் சொல்லப்படுது. அதாவது உங்களுக்கு போன தடவை கொடுத்த மாதிரியே 6 தொகுதிகளை தமிழக சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தரோம், அதே போல் ஒரு புதுச்சேரியில் தேர்தல் நடக்குது இல்லையா, அங்கே ஒரு தொகுதி தரோம், ஸோ 6+1 இந்த 7 தொகுதிகள் உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்லி முதல்வர் அவர்கள் திருமாவளவன் அவர்களை சமாதானம் படுத்தியதாகவும் அதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஓகே சொன்னதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இந்த தகவல் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகலை, ஒப்பந்தமும் கையெழுத்து ஆகலை. ஆனால் பேச்சுவார்த்தையில் திருமாவளவன் அவர்கள் சமரசம் ஆயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதிகாரப்பூர்வமாக என்ன தகவல் வெளியாகுது அப்படின்றத நாம் காத்திருந்து பார்ப்போம். அதே போல் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மக்கள் நீதி மையத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா திமுக தரப்புலேருந்து 2 தொகுதிகள் தரத்துக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த 2 தொகுதிகள்லையுமே உங்களுடைய டார்ச் லைட் சின்னத்தில் நிற்கக்கூடாது, உதயசூரியன் சின்னத்தில் தான் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுவதாகவும் சொல்லப்படுது. அப்படி உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய பட்சத்தில் நாங்கள் உங்களுக்கு 2லேருந்து 3 தொகுதிகள் வரைக்கும் தரோம் அப்படின்றத திமுக எடுத்து வச்சிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனால் கமலஹாசன் அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இல்லை எங்களுடைய சொந்த சின்னமான டார்ச் லைட் சின்னத்திலேயே நாங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் எங்களுக்கு வேணும் அப்படின்ற கோரிக்கையும் திமுக கிட்ட எடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த விஷயத்துலையும் என்ன நடக்க போகுது, என்ன அதிகாரப்பூர்வ தகவல் வெளியில் வரப்போகுது அப்படின்றதையும் நாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராகவும் என்டிஏ கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மார்ச் 19ஆம் தேதி டெல்லிக்கு சென்று அமித்ஷா அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாரு. அதாவது அரசியல் ரீதியாகவும் அரசியலில், அதாவது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படின்னு தொகுதி பங்கீடுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் தகவல்கள் வெளியாயிருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்திச்சதுக்கு அப்புறம் மார்ச் 20ஆம் தேதி காலையில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லியிலேயே செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்துருக்கிறாரு. அவர் இப்போ வரைக்கும் டெல்லியில தான் தங்கியிருக்கிறாரு. இப்போ அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் பேச்சுவார்த்தைக்காக டெல்லிக்கு போயிருக்கிறாங்க. இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களை சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் டெல்லியிலேயே செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுத்தார் இல்லையா, அங்கேயே வந்துட்டு சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு. செய்தியாளர்கள் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா,
எங்கள் கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அப்படின்றது இன்னும் 4 நாட்களுக்குள்ளே வந்துட்டு நிறைவடைஞ்சிரும். 4 நாட்களுக்குள்ளே எந்தெந்த கட்சிகளுக்கு நாங்கள் எத்தனை தொகுதிகள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற பேச்சுவார்த்தை எல்லாத்தையுமே முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். உங்களுக்கு இன்னும் 4 நாளுக்குள்ளே எல்லாமே வந்து தெரிய வந்துடும். இந்த திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய கூட்டணி மாதிரி எங்களுடைய கூட்டணி இருக்காது அப்படின்ற மாதிரியும் கிண்டலாக ஒரு விமர்சனத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு. அதே போல் அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் சீக்கிரமாகவே வெளியிடப்படும். ஒரு வார காலத்துக்குள்ள எல்லாத்தையுமே நாங்கள் வந்து வெளியிட்டுருவோம், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு செய்தியாளர்கள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்கிறாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில செய்தியாளர்கள் சந்திப்பு கொடுக்கும்போது செய்தியாளர்கள் இன்னொரு விஷயத்தையும் போய் அவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அதாவது தாவேகாவை பத்தி. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களே கூட்டணிலாம் கிடையாது, அது வதந்தி தான், அதை பற்றிலாம் நம்பாதீங்க அப்படின்னு தெளிவாக விளக்கம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் இந்த செய்தியாளர்கள் பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட போயிட்டு எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராங்களா, தாவேகாவோட கூட்டணின்னு சொன்னாங்களே என்னாச்சு அப்படின்னு போய் இப்போ போயிட்டு திரும்ப அவர்கிட்ட கேள்வி எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பதில் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையே முதல்ல நடத்தலைப்பா, எங்களுடைய தலைமையிலேருந்து நாங்கள் அதை தான் சொல்லிட்டு இருக்கோம், கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு. அந்த சைடு டிவிகேவோட தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா, அவருமே வந்துட்டு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு அவருமே தெளிவாக சொல்லிட்டாரு. நீங்கள் தான்ப்பா பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்கள் கிட்ட பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலவரம். ஸோ அதிமுக அவங்களோட கூட்டணியில் இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கு எத்தனை தொகுதிகளை பிரித்து கொடுக்க போறாங்க, என்ன நிலவரம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதே போல திமுகவும் விசிகாவுக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்க போறாங்க, தேமுதிகவுக்கு எத்தனை தொகுதிகளை கொடுக்க போறாங்க அப்படின்றத நாம காத்திருந்து தான் பார்க்கணும். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க இல்லையா, அவங்க அதிகமான தொகுதிகள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. அவங்க போராடி அதிகமான தொகுதிகளை திமுக கிட்ட இருந்து வாங்கிடுவாங்களா, இல்ல கடைசியா சமரசமாகி இந்த 5 தொகுதியே கொடுக்கக்கூடிய 5 தொகுதியே வாங்கிட்டு சமரசமாகி போயிடுவாங்களா அப்படின்றதையும் நாம காத்திருந்து தான் பார்க்கணும். நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பத்தி மக்களாகிய நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது திமுக விசிகாவுக்கு அதிகமான தொகுதிகளை கொடுக்குமா, இல்ல தேமுதிகவுக்கு தான் அதிகமான தொகுதிகளை கொடுக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த பதிவுல சந்திக்கலாம்.